தொட்டியில் வச்சோம் கத்திரிக்கண்ணை. இப்போது வந்து நாங்கள் தொட்டியில் வச்சு வளர்த்த கத்திரிக்கண்ணை இப்போது கத்திரிக்காய் வெட்ட போகிறோம். வெட்டி இப்போது கட் பண்ணிக்கிறோம். சிசர் கொண்டு வச்சு கட் பண்ணி கொண்டிருக்கோம். அதை கையில் காமிக்கிறோம் பாருங்க. வெள்ளை கத்திரிக்காய் பார்த்திங்களா? வெள்ளை கத்திரிக்காய் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு தோசைக்கல்லில் போட்டு எண்ணெயை ஊற்றி அதை மஞ்சள் பொடி போட்டு மிளகாத்தூளை போட்டு அதை பரட்டி கத்திரிக்காயை வாஷ் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா போட்டு மிளகாத்தூள் நல்லா படும்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா திருப்பி போட்டு நல்லா கருகருன்னு வறுத்தாச்சு. வறுத்த பிறகு இப்போது அதை என்ன செய்கிறோம், எடுத்துக்கிறோம். எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிறோம். வச்சு இப்போது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அருமையாக இருக்கா? செடியை பாருங்கள் பக்கத்துலேயே. அதோட இப்போ வந்து தோசையை வச்சு திங்க போகிறோம். என்ன அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமை என்ன அருமை. ஆஹா, இது மாதிரி கத்திரிக்காய் வளர்த்து செய்யணும்.